அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீ ஸ்ரீ மாஸ்லாமணி பேசுகிறேன். தனுசு ராசிக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். குரு பகவான் எந்த ராசியில இருந்து எந்த ராசிக்கு பெயர்ச்சியாகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, தனது சொந்த ஆட்சி வீடான தனுசு ராசியில இருந்து அவரது நீச வீடான மகரம் ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த குரு பெயர்ச்சியின் பலன்கள் எவ்வளவு காலம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருட காலம். அதாவது 2020 நவம்பர் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில இருந்து 2021 நவம்பர் 20ஆம் தேதி சனிக்கிழமை வரை ஆகும். இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு என்னென்ன நல்ல பலன்களை கொடுக்கும், என்னென்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும், அந்த பிரச்சனைகளை இருந்து வெளிவருவதற்கு உண்டான எளிய சக்தி வாய்ந்த பரிகாரங்களை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். இதுவரைக்கும் குரு பகவான் உங்களது ஜென்ம ராசியாகிய தனுசு ராசியில தான் இருந்தாங்க. தற்போது நடந்த குரு பயிற்சியில பார்த்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாங்க. பொதுவாக குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாங்கன்னா சுப பலன்களை கொடுப்பாங்கங்கிறது ஜோதிட விதி. அதனால தனுசு ராசிக்காரர்களாகிய நீங்க வசிக்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்குமுங்கிறது 100% உத்தரவாதம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகளில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் தற்போது நடக்கக்கூடிய திசா புத்தி அமைப்புகள் உங்களுக்கு சாதகமானதாக நடந்துச்சுன்னா, திருமண வயதில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு சாதகமான இடங்களில் வரன் அமைந்து திருமணம் நல்லபடியாக நடைபெறும். மற்றும் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாட்களாக காத்து கொண்டு இருந்த தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும். தொழில் அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செய்து கொண்டிருக்கும் தொழிலில் முன்னேற்றங்கிறது இந்த குரு பயிற்சியில் மிகவும் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஜாதக கட்டத்தில் குரு பலம் பெற்று இருந்தாங்கன்னா, தற்போது இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை வச்சு பார்க்கும்போது எந்த விதமான கடின உழைப்புகளும் செய்யாமல் உங்கள் பேச்சு திறமையால் மட்டுமே கம்சன் வழியில் பணங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா, அவ்வப்போது சிற்சில உடல் உபாதைகள் ஏற்படுத்துமே தவிர பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் வரவே வராது. கேது பகவானின் செயல்பாடுகளினால் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முன்பு இருந்த ஆன்மீக ஆர்வங்களை விட இப்போ பார்த்தீங்கன்னா சற்று அதிகமாகவே இருக்கும். அதோடு உங்களுக்கு புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கலானோ திட்டங்கள் வச்சுருந்தீங்கன்னா தாராளமாக தொடங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தொடங்க இருக்கும் தொழிலுக்கு முயற்சிகள் எடுத்தீங்கன்னா அரசாங்கத்தின் மூலமாக நிதி உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். இப்படி குரு பகவான் தொடர்ந்து நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு வந்தாலும், குரு பகவான் இருக்கக்கூடிய அதே வீட்டில் தான் சனி பகவானும் இருக்கார். அதனால் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் தலைமை தாங்கி பேசக்கூடிய இடங்களில் நீங்கள் என்ன பேசுகிறீங்கிறத முன்கூட்டியே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேசணும். இல்லைன்னா 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை மிக கடினமான பொறுப்புகளை ஏற்க வச்சிருவார். இந்த பாதிப்புகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படாமல் இருக்கணும். மற்றும் இந்த குரு பயிற்சியில் தொடர்ந்து நல்ல பலன்கள் கிடைக்கணும்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், தினமும் பிரம்ம முகூர்த்தம் என்று வர்ணிக்கப்படும் அதிகாலை 4:30 மணியிலிருந்து 6 மணிக்குள் உங்களது வீட்டின் பூஜை அறையில் நெய் தீபங்கள் ஏற்றி வந்தீர்கள் என்றால் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். முடிந்தால் திருச்செந்தூர் சென்று சுவாமி தரிசனம் செய்து வந்தீர்கள் என்றால் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். இந்த பதிவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவை லைக் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.